ஹலோ, வெல்கம் டு பயோஸ்டாட்ஸ். ஐ எம் டாக்டர் மோகன் ரத்னாரி. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேட்டா செட்டு. அதில் வந்து பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் XY எரர் பார், XY வித் எரர் பாருங்கிற கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டா செட்டை வந்து எக்ஸல் ஷீட்டில் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து 10 சாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். அதில் வந்து 4 வேரியபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வேரியபிள் வந்து எக்ஸ் வேல்யூ, 10 சாம்பிளுக்கான எக்ஸ் வேல்யூ. அண்டு த நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வேரியபிள் பாருங்க ஒய் வேல்யூவோட 10 சாம்பிள்ஸ். அடுத்து டி காலத்தில் இருக்குது எக்ஸ் எரர், எக்ஸ் வேல்யூவோட எரர் வேல்யூ இந்த காலம். அடுத்து ஒய் வேல்யூவோட எரர் காலம் வந்து ஈங்கிற காலத்தில் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேட்டா வந்து 3 டைம் ரிப்ளிகேஷன் போட்டு நம்ம இந்த டேட்டா வந்து எரர் வேல்யூ ஒய் எரர் அண்ட் எக்ஸ் வேல்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி அண்ட் த பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர். இதனோட வெர்ஷன் வந்து 4.11 வெர்ஷனை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பிஃபோரில் வந்து காலம் ஆட்ரிபியூட்டட் செக் பாக்ஸும் அண்ட் ரோ ஆட்ரிபியூட்டட் செக் பாக்ஸும் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காலம் நேம்ங்கிற காலம் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா டேட்டா ஃபுல்லாக பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ திரும்பி காலம் ஆட்ரிபியூட்டட் அண்டு ரோ ஆட்ரிபியூட்டட் செக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஹோல் த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பிளாட் மெனுவில் XY வித் எரர் பாருங்கிற பட்டன்ஸ் கிளிக் பண்ணும் பொழுது நம்ம கிராஃப் ஓப்பன் ஆகும். இந்த கிராஃப் ஃபுல்லாக வந்து கிரேஸ்கல், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நம்ம கலரில் வேணால் மாற்றிக்கலாம். என்னென்ன சாம்பிள்ஸ் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண 10 சாம்பிள்ஸுக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் கலராக மார்க் பண்ணலாம். அது எப்படிங்கிறதுனா ரோ ஆட்ரிபியூட்டருங்கிற காலத்தை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கலருங்கிற காலத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு சாம்பிளுக்கும் இப்போ மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்து ஏங்கிற சாம்பிளோட கலர் மாற்றலாம். பிளாக்குங்கிறத கிளிக் பண்ணால் மெனி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 10 சாம்பிள்ஸுக்கு இப்போ நான் கலர் சூஸ் பண்ணுறேன். ஏ சாம்பிள் அண்ட் பி சாம்பிள், தேர்ட் ஒன்று சி சாம்பிளுக்கான கலர் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து 4th சாம்பிள், அடுத்து 5th சாம்பிள், அடுத்து 6வது சாம்பிள், 7வது சாம்பிளுக்கான கலர் சூஸ் பண்ணுறேன். அடுத்து 8வது சாம்பிள், 9வது சாம்பிளுக்கான கலர் சூஸ் பண்ணுறேன். அடுத்து 10வது சாம்பிளுக்கான கலர். ஓகே, 9வது கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரே கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுவும் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 10 சாம்பிளுக்கான கலரும் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதேமாரி இந்த ரோ ஆட்ரிபியூட்டட் செக் பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா 10 சாம்பிள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து செலக்ட் ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி பிளாட் மெனுவில் XY வித் எரர் பாருங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து உள்ளே இருக்க பால்ஸ் வந்து கலர் தெரியும். அதை எப்படி பிரைட் இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டுறதுன்னா கிராஃப் செட்டிங்கில் சிம்பிள் சைஸ் அப்படிங்கிற பட்டன்ஸ் இருக்குல்ல, இதில் 3 ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்களா 9, 10 வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ சிம்பிள் சைஸ் 10ன்னு வைக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு சாம்பிள்ஸ் என்னங்கிறத அந்த கலர் வேரியேஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா பிளாட் ஸ்டைல், இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தா லைன் பிளாட்ன்னு இருக்குது. ஓகே, இந்த லைனுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு இதுக்கு வந்து டாட்டுக்கு பதிலாக லைன்ஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரே கலரில் தான் இருக்குது, எந்த கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் பாயிண்ட்ஸுங்கிறது பட்டன் செலக்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் இருக்கும். அண்ட் இதில் வந்து 6 அடிஷ்னல் மெனு கொடுத்துருக்காங்க. 95% எலிப்ஸ் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணக்கூடிய பிறகு 95% ஆஃப் எலிப்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம சாம்பிள்ஸ் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்மளோட வேல்யூ வேரியண்ட்டுங்கிறத ப்ரெசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து கன்வெக்ஸ் ஸ்கேல்ஸ். ஓகே, இந்த கன்வெக்ஸ் ஸ்கேல்ஸ் வந்து ஒவ்வொரு சாம்பிள்ஸில் அவுட்டர் லைன் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணி காட்டும். ஓகே, மினிமம் ஸ்பேஸ் ட்ரீ, இது வந்து மினிமம் ஒவ்வொரு சாம்பிள்ஸ் வந்து ஒரு ட்ரீ மாதிரி எந்தெந்த சாம்பிள்ஸ் வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேபிள். ஓகே, இது வந்து லேபிள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் லேபிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை இங்கே பார்த்து இது எஃப் வேல்யூ, இது வந்து அவ்வளோ பிரைட்டாக தெரியல. ஸோ அதை நம்ம மாற்றிக்கலாம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏ சாம்பிள்ஸ்.
அது எப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் லேபிள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஆல் எல்லா குரூப்பும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளிப் ஆக்சஸ்ங்கிறது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவும் ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூவும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ காலத்திலும் எக்ஸ் வேல்யூ வந்து ஒய் வேல்யூ காலத்திலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே டேட்டா வந்து 20 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நமக்கு எரர் வேல்யூ வந்து அவுட்லைனில் போகிறனால அதை எப்படி இன்லைனில் கொண்டு வரதுக்காக கிராஃப் செட்டிங். ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து ஸ்டார்டட் வந்து 26.9 இருக்குது. இதை வந்து 25.5 மாற்றிக்கலாம். ஸோ 25.5. இப்போ உள்ளே வந்து எக்ஸ் வேல்யூ வந்து உள்ளே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒய் வேல்யூ இப்போ பார்த்துக்கலாம். ஒய் வேல்யூ வந்து சரி எக்ஸ் வேல்யூட எண்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா, எண்டு பாயிண்டில் ஒரு வேரியண்ட் வந்து வெளியே போயிருக்கு. ஸோ அதை வந்து 55 மாற்றலாம். 0.5 அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஓகே 55 அப்படிங்கும்போது இந்த வேரியண்ட் வந்து உள்ளே வந்துருச்சு வேரியபிள். ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து ஒய் வேல்யூ அதே மாதிரி தான் ஸ்டார்ட்டு 60 தொடங்குது 100 வரைக்கும் எண்ட் ஆஃப் த ஒய் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து திக் லைனுங்கிற செக் பாக்ஸ் கொடுக்க பட்சம் ஒவ்வொரு வேல்யூ நமக்கு திக்காக காட்டும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் சொன்னோம்ல ஒவ்வொரு வேல்யூ நேம் வந்து அதை என்ன ஃபாண்டில் நமக்கு வேணும், எக்ஸ் வேல்யூட ஒய் வேல்யூட ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். சப்போஸ் ஒரு இடத்துல பப்ளிகேஷன் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவங்க என்ன ஃபாண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபாண்டுங்கிற என்ன ஃபாண்டு சூஸ் பண்ணுறதுக்காக ஃபாண்டுங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து டைம் ரோமன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 14 இல்லைனா 16 கொடுக்குறேன். ஓகே, 16 கொடுக்குற பட்சம் நல்லா பிரைட்டாக தெரியுது. ஸோ இது வந்து FEAHGIJ. ஸோ ஒவ்வொரு வேல்யூட நேமும் அதை காட்டுது. ஓகே, திஸ் இஸ் இந்த இதுதான் நம்ம கிராஃபோட ஃபாண்ட் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பார்த்தாச்சு. அடுத்து எக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்டு ஒய் வேல்யூ ஸ்டார்ட்டு ஆல்சோ சேமு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இந்த அவுட்புட் இமேஜோட சைஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ அதை சைஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து வித்து வந்து 1218 ஆகும், ஹைட் வந்து 665 இருக்குது. இது நம்ம வந்து எடிட் பண்ணி கூட நமக்கு வேணுங்கிறத கூட மாற்றிக்கலாம். சப்போஸ் 660 இருக்கிறத 670 மாற்றலாம். இல்லை நமக்கு இன்னும் பெரிய பிக்சராக வேணும், ஒரு பப்ளிகேஷன் இந்த ஃபிக்ஸட் சைஸில் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சைஸை மாற்றிக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஒரு கிராஃபாக எடுக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்போர்ட்டுங்கிற மெனுவில் இந்த பட்டன் கிளிக் பண்ணக்கூடிய பட்சத்தில் நிறையா சேவிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஜேபிஜி செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜேபிஜி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணக்கூடிய பட்சத்தில் எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து XY எரர் பார் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், அதிலே சேவ் பண்ணுறோம். XY எரர். ஓகே, XY எரர் பார் நேம் டைப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அப்படிங்கிற கொடுக்குற பட்சத்தில் ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். இப்போ நம்ம கோலன் ஓப்பன் பண்ண பட்சத்தில் டெஸ்க்டாப்பில் XY எரர். ஓகே, நம்ம சேவ் பண்ண கிராஃப் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வந்து சேவ் பண்ண கிராஃப். இது ஒவ்வொரு மெத்தடில் நிறையா மெத்தடில் வந்து பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு டேட்டாவை கொண்டு வந்து ஒவ்வொரு மாதிரி கிராஃப் வரலாம். அதில் நிறையா கிராஃப் மாடல்ஸ் இருக்குது. அதை பின்னாடி ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான டவுட் ஏதாட்டு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான நான் ஆன்சர் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.